அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜபதபத்தாலே. இது காரும் காத்த தந்தை நீரே, இனிமேலும் காத்தருள் செய்வீரே. பதிவாக உம்மிலே நான் நிலைக்கவே, வாக உம்மிலே நான் நிலைக்கவே, பத்திரமாய் என்னை உத்தமனாக்கிடும் தேவே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே. பேசும்படியார் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். ஹல்லேலூயா. வேதத்துல அநேக ஜபங்களை நம்ம வாசித்து இருக்கிறோம். ஆனா ஒரு சில ஜபங்கள் எப்பொழுதும் மிகவும் என்னை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். ஒரு ஆச்சரிய விதமான ஒரு ஜபமா இருக்கும். இங்க சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை கர்த்தரை நோக்கி பார்த்து இங்க ஜபிக்கிறத நம்ம காண்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறத காண்கிறோம். பாருங்க, நீர் தெரிந்து கொண்ட நன்மையை நான் காணணும், அதை தான் எனக்கு நீங்க கொடுங்க என்று சொல்லி சொல்லுகிறான். அதே வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போது இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு கேட்கிறோம். இங்க ஒரு குறுக்கு வழி, சங்கீதக்காரன் ஒரு குறுக்கு வழியில போய் ஆண்டவர் வச்சிருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளலான்னு. உம்முடைய பிள்ளைக்கு நீ என்ன வச்சிருக்கீங்களோ, நீ தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனத்துக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க, அதை எனக்கு தாங்க அப்படின்னு. அல்லேலூயா. நாம கேட்டா கூட ஒரு சில காரியங்களை நன்மைகளை மறந்துருவோம். இங்க சொல்லுகிற நீங்க தெரிந்து கொண்டு தான் தெரிந்து கொண்ட பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன வச்சிருப்பாரு, ரொம்ப விசேஷமா வச்சிருப்பாரு இல்லையா, அதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவருடைய பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிறாராம், ஸ்பெஷலா தெரிந்து கொண்டு சிலருக்கு சில ஆசீர்வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு அதை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிறேன். இல்லையா, அப்படின்னா எல்லாமே கிடைச்சிடும் என்று சொல்லி. அதான் நம்ம கேட்டா கேட்க, அது ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பீங்க. ஒரு அம்மாவோட ஒரு குட்டி பையன் கடைக்கு போனாங்க. அப்ப அவங்க நிறைய வாங்கினாங்க, ப்ரொவிஷன்லாம் வாங்கின உடனே இந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பாட்டில முட்டையா இருக்கு. அப்ப கடைசியா பில் போட்ட உடனே இவங்க நிறைய 1000 ரூபாய்க்கு மேல வாங்கின உடனே என்ன சொன்னா, அந்த கடைக்காரர் சொன்னாரு, தம்பி இந்த முட்டாய் எடுத்துக்கோ பாட்டில அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவன் இப்படி பாத்துக்கிட்டே இருந்தான். உடனே கூச்சமா இருக்கிறான், சும்மா எடுத்துக்கோ அப்படி, இல்ல நீங்களே எடுத்து தாங்க அப்படின்னா. உடனே ஒரு கை நிறைய அள்ளி கொடுத்தாரு முட்டாய். அதை வாங்கிட்டு அப்புறம் அவங்க அம்மா வரும்போது கேக்குறேன், ஏன் நீனே எடுத்துக்கல, எடுன்னு சொல்லும்போது கூச்சமா இருந்துச்சான்னு. இல்ல, அவர் கைனா பெரிய கையா இருக்கும்ல, நிறைய மிட்டாய் கிடைக்கும்ல, நான் எடுத்த 5-6 மிட்டாய் தான் கிடைக்கும் அப்படின்னு. அதனால அத போல இங்க சங்கீதக்காரன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கும் போது பாக்குறான், அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு எவ்வளவு அதிக நன்மை வச்சிருக்கிறார், அதை எனக்கு தாங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி கத்தர் மகிமைப்படுத்தும் அந்த காலை வேளையில். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அந்த தெரிந்து கொண்டவர்களுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் போது உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து
தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட மக்களா இருக்கிறபடினால விசேஷ நன்மைகளை கொடுக்கிறாரு. அப்ப அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு என்று சொல்லி சொல்லும். சுதந்திரனால ஆண்டோடைய பிள்ளைகளை தான் குறிக்கிறது. அவர்கள் எல்லாம் துதிக்கிறாங்க நன்மை கண்ட உடனே. இவன் என்ன சொல்ல, இவனும் மேன்மை பாராட்டுகிறான் அவங்களோட சேர்ந்து. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி. பாராட்டுற கிருபை சாதாரண கொடுக்கப்படுகிற கிருபை இல்ல, பாராட்டுகிற கிருபை அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க இன்னும் ஆழமாக நீங்க யோசிச்சு பார்க்கணும். கொடுக்கப்பட்ட கிருபை இல்ல, அது யோசிச்சு 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 ஆண்டவர் அநேக காரியங்களை வச்சு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு டைம்ல கொடுத்து விடுறது இல்ல, திரும்ப 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 கொடுக்கிறார். பாராட்டும் கிருபை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்னை நினைத்து நீங்க உங்களுடைய ஜனங்களுக்கு என்ன கிருபை பாராட்டுறீங்களோ அந்த கிருபையின்படி நீர் என்ன பண்ண, என்ன நினைக்கணும்? உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரணும். அநேக காரியங்களினாலே நம்ம கட்டுண்டவர்களாக ரட்சிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களிலே தேவைகளோடு வாழ்கிறோம். இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும். இந்த வேலை இல்லாத பிரச்சனை, குடும்பத்துல இருக்கிற பண பிரச்சனை, மகளுடைய பிரச்சனை, மகளுக்கு படிப்பு, திருமணம், இப்படி அநேக பிரச்சனைகளை எப்படி என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கும்போது இந்த ரட்சிப்பு நமக்கு தேவையாய் இருக்கு. இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவையாய் இருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது, ரட்சிக்கும் போது, அந்த ரட்சிப்பு நம்மை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த விடுதலையும் சமாதானமும் சந்தோஷம் நிச்சயமாகவே உண்டாகும். அல்லேலூயா. இது சாதாரண ஜபம் இல்ல, ஒரு அசாதாரணமான ஜபம். அல்லேலூயா. ஒரு சில ஜபங்கள் என்ன அப்படியாக அசைத்து விடும். ஒரு உதாரணமா இன்னொரு ஜபம் அப்படியாய் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். நம்ம 2 சாமுவேல் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம், இந்த பர்சில்லா என்று சொல்லப்பட்ட அங்கே ஒரு மனுஷன் தாவீதிடம் அப்படி ஒரு கேட்கிறான். பாருங்க என்ன அழகா கேட்கிறான்னு சொல்லி பாருங்க. 19ஆம் அதிகாரம் 37-38 வாசிப்போ. பர்சில்லா சொல்லுகிறான், அந்த கூட வான்னு தாவீது கேட்கும் போது சொல்லுகிறான், இல்ல இல்ல நான் இந்த ஊர்ல இருந்துக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் என் ஊரிலே மரித்து அடக்கம் பண்ணும்படிக்கு நான் திரும்பி போறேன். ஆனாலும் ராஜா என் மகன் எம்மோடு கூட இருக்கான், கூட வருவான். பாருங்க எப்படி கேக்குறான். அந்த ஜபம் கொஞ்சம் உங்களுக்கு அது நல்லா வழங்குச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும். நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேக்குறோமா? அவனுக்கு தெரியும், இந்த மனுஷனுக்கு பர்சில்லாய்க்கு திட்டமாய் தெரியும், தாவீது ராஜா சும்மா பிச்சை காசு மாதிரி ஏதோ போட மாட்டாரு. ராஜா கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? ஏராளமா தாராளமா பெருக்கமா கொடுப்பாரு. அதனால உம்முடைய பார்வைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஒருவேளை நான் கேட்டிருந்தா 1000 பொண்ணு கேட்டிருப்பேன். ஆனா ராஜா கொடுத்தா என்ன கொடுப்பாரு? 10,000 பொண்ணு கொடுப்பாரு. அல்லையா? அவனுக்கு நன்றாய் தெரியும் அந்த பர்சில்லாவுக்கு. கர்த்தருடைய அந்த தயாள குணத்தை நீங்க நம்பி இருக்கும்போது நீ உங்க ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லையா? உம்முடைய பார்வையில நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே உமக்கு என்ன கொடுக்கணும்னு தோணு அதை கொடுங்க. ஆண்டவர் என்ன வரட்டி சொரட்டியா கொடுத்துட போறாரு உங்களுக்கு? இல்ல இல்ல, தாராளமாய் கொடுப்பார். நிறைந்து வழிந்து ஓடும்படியான நன்மைகளை கொடுப்பார். அல்லேலூயா. அங்க ராஜா அதுக்கு சொல்லுகிற பதில் அடுத்த வசனம் வசிப்போம். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோடு கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் உனக்கு செய்வேன். அந்த ராஜா சொன்னது இதையும் அவன் கேட்டதையும் ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு நீங்க ஒத்து பார்த்து தியானித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவன் சொல்லுகிறான், ராஜா சொல்லுவான், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்றான். பாருங்க, அப்போ ஒரு தகப்பன் எப்படி சந்தோஷப்படுவான்? கொஞ்சமா மகன் அடியில வச்சுட்டு இருக்கும்போது சந்தோஷப்படுவான், ஏராளமா வச்சிட்டு. அப்போ நீ சந்தோஷப்படுற அளவுக்கு
தகப்பன் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் உனக்கு நன்மைகளை தருவேன் என்று சொல். அது மாத்திரமல்ல, உன் பார்வையிலே நீ என்னில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்றான். தகப்பனுக்கும் இங்க ஒரு ஆசீர்வாதம். ஊர்ல தான் இருக்கிறான், ஆனா சொல்லுறான், நீ என்ன கேட்கிறியோ அதை நான் உனக்கும் செய்வேன், உன் மகனுக்கும் நான் செய்வேன் என்று 2 மடங்கு நன்மைகளை தருகிறார். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். நம்முடைய தேவன் ஏராளமாய் தாராளமாய் இருக்கும்படியாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய அந்த உதார குணத்தை நீங்க நம்பி இருக்கும்போது நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் தேவனுடைய கரத்துல எல்லாமே இருக்கு, எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோட நீங்க அவருடைய கரத்துல உங்க காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சினாலே நான் மகிழும்படி நீ தெரிந்து கொண்டவர்களுக்கு நீ செய்ய போற நன்மைய எனக்கு தாங்க என்று சொல்ல. வேதத்திலிருந்து 2 மனுஷரை உங்களுக்கு வைக்க போறேன். முதலாவது நம்ம வாசிப்போம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். உன்னை நிச்சயமா விடுப்பே, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா அதை சொல்லுவோம், கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேற யாரும் மனுஷன் சொல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லும் போது, ஒரு எபெத்மெலேக் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான், புறஜாதி மனுஷன், எத்தியோப்பியனாய் இருந்தான். ஒருவேளை தூர இடத்துல அவன் சிறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கலாம். இங்க எருசலேமிலே இருக்கிறான், எத்தியோப்பியன், எபெத்மெலேக் என்று சொல்லப்பட்டவன். அவன் பாருங்க, இங்க எரேமியா அந்த 40வது அதிகாரத்துல விடுதலை ஆகிறார். அவர் கையில இன்னும் விலங்கு இருக்குது. இப்ப அது 15ஆம் வசனம் பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாய் சொல்ல. எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவன் இன்னும் எரேமியாவே விடுதலை ஆகல. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே முன்னால போயிட்டே இருக்கும். நம்மள மாதிரி பின்புத்தியா இருக்காது. முன்னால அப்படியே போர்சி பண்ணி செஞ்சுக்கிட்டே போவாரு. எரேமியாவை இப்ப விடுதலை ஆக்கிட்டா அப்புறம் அவன் ஆளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சிறையில இருக்கும் போதே வார்த்தை, நீ போய் எத்தியோப்பியன எபெத்மெலேக்கு நீ இத சொல்லு என்று சொல்லி. இவனே இன்னும் விடுதலை ஆகல. ஆனா அந்த எபெத்மெலேக்கு ஒரு விடுதலையின் செய்தி வருகிறது. நீங்க அந்த வசனங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. என்ன விவரமா பேச நேரம் இல்லை. நான் உன்னை தப்பு வைப்பேன். 17ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை தப்பு வைப்பேன், அந்நாளிலே நான் உன்னை தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உன்னை நான் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பே, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினாலே பிராணனை கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கு. அப்ப சரி பாருங்க, இவ்விதமான ஒரு வாக்கு தத்தத்தோட அவன் இருக்கிறான். எருசலேம் பிடிக்கப்படும் போது விலங்கிடப்பட்ட இந்த எரேமியாவை அவன் விடுதலை செய்யறான். நெபுசரான் என்று சொல்லப்பட்ட அந்த சேனாதிபதி அதே வேளையில எபெத்மெலேக்கு அங்க விடுதலை கிடைக்கிறது. பாருங்க, இது எப்படி இவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுவோம். இவனை பார்த்தா, எபெத்மெலேக்கு பார்த்தா, அவன் கர்த்தர்ட்ட போய் அவன் எதையும் கேட்டானா, என்ன விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு. அப்படி ஜெபித்த மாதிரி தெரியல, ஒரு மனதில ஜெபித்தானோன்னு நமக்கு தெரியல. ஆனா அவன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவனுடைய நன்மைய விடுதலை அத இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நம்மையும் விடுதலை செய்து நம்மை ரட்சிப்பாருடைய ரட்சிப்பினாலே நம்மை சந்திப்பா. எந்த காரியத்துல நீங்க கெட்டப்பட்டிருக்கிறீங்களோ அதுல இருந்து நம்ம விடுதலைய பெற்றுக்கொள்வோம் நிச்சயமா. சரி, ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் அவன் எபெத்மெலேக்க தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, இங்க 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 6ல இருந்து
13ஆம் வசனம் வரைக்கும் நீ வீட்டுல போய் நீங்க ஆச்சு பாருங்க. பாருங்க, இந்த எரேமியா திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இந்த நகரம் பிடிக்கப்பட்டு போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாபிலோன் ராஜாவுக்கு சமாதானமா போய் பேசி நாங்க உங்களுக்கு அடிமைகள் என்று ஒப்பு கொடுத்துருங்க, அப்போ உங்களை கொல்ல மாட்டான், இந்த பட்டணமும் தீக்கு இரையாவதில்ல என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா நீங்க கர்த்தரை விட்டு வழி விலகி போனீங்க, இந்த உங்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்க போறாரு அப்படி என்று சொல்லுறான். ஆனா மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் மாறாக சொல்லுறாங்க. சும்மா ராஜாவை ப்ளீஸ் பண்ண, பிரதானிகளை ப்ளீஸ் பண்ண, அவங்களுக்கு சும்மா போய் தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்க. நீங்க அப்படியெல்லாம் அடிமையெல்லாம் போவதில்லை அப்படி என்று சொல்லி 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 ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. கடைசியில நான் எரேமியா ஒருவன் சொன்ன வார்த்தை மட்டும் நிறைவேறு. இப்படியாக அந்த பிரதானிகள் எல்லாம் கோபம் வருது, எரேமியா என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான், தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் இருதயம் சோர்ந்து போறாங்க, இவன் இப்படியா தீர்க்கதரிசனம் சொல்றான்னு சொல்லும்போது நீங்க 38 இந்த அதிகாரத்துல வீட்டுல போய் நீங்க முழுமையா வாசிச்சு பாருங்க, எனக்கு விவரமா பேச நேரம். அப்ப என்ன பண்ண உடனே இந்த பிரதானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இவன் இருக்கிறதுனால தானே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான், நீங்க எல்லாம் அடிமையா போறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இந்த தேவாலயத்தகத்தை இடிச்சு போடுவார், பாத்திரத்தை எல்லாம் பாபிலோன் போகுதுன்னு இவன் தானே சொல்லிக்கிட்டே இருக்கான், இவனை தூக்கி என்ன பண்ணலாம், கிணத்துக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு துறவுல அவனை கொண்டு போட்டுடுறாங்க. அப்போ எல்லாரும் அவனுக்கு விரோதமா இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் எபத்மலேக், அவன் ராஜாட்ட போய் பேசுறான். அந்த வசனம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சரித்திரமாக இவனுக்கு எப்போதும் தோணும். 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது உடனே ராஜாட்ட போய் ஓடி போய் இவன் சொல்லுகிறான், இவன் இருக்கிற இடம் எபத்மலேக்கு இருக்கிற இடம் அரண்மனை, அரண்மனையில பிரதானியா இருக்கிறான். 7ஆம் வசனம் 38ல 7ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவன் இத கேள்விப்பட்டான், இருந்த ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மலேக் என ஒரு பிரதானி கேள்விப்பட்டான், கேள்விதான் பட்டான், இப்படியாக துறவுல போட்டுட்டாங்கன்னு. உடனே என்ன பண்ணுகிறான், இருக்கிறது அரண்மனையில, ஆனா ராஜா அந்த இடத்துல இல்ல. அவனை பார்க்கும் போது அந்த கோட்டை வாசல்ல, அங்க மீன் வாசல்ல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உடனே அங்க ஓடுறான், ஓடி போய் ராஜா இப்படி அநியாயமா இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தயவு பண்ணும் என்று சொல்லி எபத்மலேக்கு அந்த எரேமியாவுக்காக அங்க போய் வேண்டுதல் செய்யறத நம்ம பாக்குறோம். உடனே ராஜா கட்டளை கொடுக்கறான், நீ போ 30 பேரை கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லி தூக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுறான். அப்புறம் அவன் போகும்போது அப்படி போய் தூக்கி விட்டுருக்கலாம், ஆனா அவன் அப்படி செய்யல. போகும்போது என்ன பண்ணுங்க, 30 பேரை கூட்டிக்கிட்டு போறதும் இல்லாம பொக்ஷசாலைக்குள்ள போய் கிழிந்து போன, எப்படி எரேமியாவை சும்மா தூக்கி விட போக முடியுமா, அவன் வேதனையோட வருவான் இல்லையா, பழைய கந்த துணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கொண்டு போறான். வெறும் கயிறை போட்டு தூக்கணும்னா அப்படியாக அவன் நெருக்கப்பட்டு காயப்படுவான் அப்படி என்று சொல்லி இந்த புடவைகள் எல்லாம் கொண்டு போய் அதெல்லாம் இறக்கி விட்டு நீங்க இதை வச்சுக்கிடுங்க, கை கீழே வச்சுக்கிடுங்க, அப்படியே அதுக்கு பிறகு கயிறை போட்டுங்க, அப்புறம் நாங்க தூக்கிடுவோன்ட்டு அப்படியாக அவங்க எந்த காயமும் இல்லாம, எந்த சேதமும் இல்லாம, எந்த விபத்தும் இல்லாம அவனை தூக்கி மேல எடுக்கிற ஒரு தாயின் நண்பர் நம்ம பாக்குறோம். இந்த புறஜாதி மனுஷன் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மேல இத்தனை அன்பு கொண்டவனாய் இருந்தான். இதனால்தான் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றான். இரக்கம் நீங்க பாராட்டும் போது கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிதான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார் உங்களை. ஏன் தூக்கி விட்டாரு, அன்பு இருந்தது. அப்ப ஏன் எபத்மலேக்க தேவன் விடுதலை செய்தார்னு சொல்லும் போது அவன் இரக்க குணமுள்ளவனா இருந்தான், அவனுக்கு இரக்கம் கிடைச்சது. ஹல்லேலூயா. நம்ம கடின இதயம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, இரக்கமற்றவர்களாய் வாழும் போது நமக்கு இரக்கம் கிடைக்குமா? தெரிந்து கொண்டவர்கள் நன்மை. நான் சுதந்திரிக்கணுமா, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. இந்த எபத்மலேக்க போல நான் இரக்கமுள்ளவனா நான் வாழணும் ஆண்டவரே, ஒரு அன்புள்ள இதயம் வாழணும். நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேக காரியங்களாய். கற்றுக்கொள்வோமா? நான் எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட நல்லவா அந்த உலகத்துல இல்ல, இன்னும் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய
காரியம் அநேகம் இருக்கிறது. இன்னும் நான் அலங்கரிக்கப்பட வேண்டிய நற்குணங்கள் இன்னும் ஏராளமாய் இருக்கிறது. என்ன நற்குணங்களினாலே என்னையும் நீங்க அலங்கரிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறது அவசியமா இருக்கிறது. ஒண்ணு, அந்த இறக்க குணம். ஆண்டவர் ஏன் எபத்மலேக்கு தெரிந்த ஒன்றுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு விசேஷ ஸ்பெஷல் பீப்புள். எபத்மலேக்கு அவன் புறஜாதி, அவனுக்கு தகுதியே கிடையாது கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள. ஆனாலும் அந்த இரக்கம் இருந்தபடினாலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எரேமியா வாயிலே வைத்து அவனை தன்னுடைய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணியிருந்தபடினாலே அவனுக்கு செய்யப்பட்ட உதவி அது தனக்கு செய்யப்பட்டதாக. அந்த சிறியர்ல உங்களுக்கு நீங்க எதை செய்வீங்களோ அதை எனக்கே செய்தீங்க இயேசு சொல்லுகிறார். அல்லையா, நான் துறவுல கடந்தேன், என்ன நீ தூக்கி விட்டா என்று சொல்லி எபத்மலேக்கு அங்கே பரலோகத்தில் போய் நிற்கும் போது ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவாரா இருக்கும், நமக்கு தெரியாது. அப்படிதான் இருக்கு. நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுத்தீங்கன்னு சொல்றாரு இல்லையா. இறக்கம் உள்ளவர்களாய் நம்ம வாழும்போது கர்த்தராலே நம்ம தெரிந்து கொள்ளப்படும். தேசமே அக்கினியினால எரித்து சுட்டரிக்கப்பட்டு பட்டயத்தினாலே ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க, வலங்கு போட்டு அடிமைகளா போறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த எபத்மலேக்கை மாத்திரம் விடுதலை பண்ணாரு. அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அவரக்கரவள அது மாத்திரமல்ல 39 அதிகாரத்துல நம்ம பார்த்த வசனம் தான் இன்னொரு விஷயம். அதை நான் 18ஆம் வசனம், நீ என்னை நம்பினபடினால் என்று சொல்லி சொல்லப்பட்டு அதை யோசிச்சு பார்க்கணும். நீ என்னை நம்பினபடி. எபத்மலேக்கு கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். வெளிப்படையான ஒரு ஆராதனை இருந்திருக்காது, வெளிப்படையான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்காது. ஆனா உள்ள மனசுல ஆழத்துல கர்த்தரை குறித்த ஒரு நம்பிக்கையை அவன் ஆழமாய் பதித்து வைத்திருக்க. நீ என்ன நம்பினபடினாலே இந்த ஆண்டவரால் என்ன விடுவிக்க முடியும், இந்த ஆண்டவராலே என்னை பாதுகாக்க முடியும். விலங்கு போட்டு என்னை கொண்டு போக மாட்டாங்க, ஆனா இந்த ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று அவன் நம்பி இருந்தபடினாலே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அந்த நம்பிக்கை அவன் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அங்க இன்னொரு காரியம் சொல்லுகிறாரு, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையில நம்ம சிக்கி மடிந்து போவதில்லை, அந்த பிரச்சனையில நீ ஒடுங்கி போவதில்லை, நீ பயப்படுகிற காரியம் உன் வாழ்க்கையில நேரிடுவதில்லை, பயப்படுற மனுஷர் கையில உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. பாபிலோன் ராஜா வரும்போது அந்த நாட்களிலே யுத்தங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியும், ராஜாக்களோட யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் இருந்து இந்த தேசத்துல உள்ள ஜனங்கள் பாதி பேர் அவங்க பக்கம் போயிருவாங்க இல்லையா. யூதா தேசத்துலயும் அப்படிதான். இந்த எருசலேம் பிடிபடும் போது கொஞ்சம் யூதா ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பாபிலோன் ராஜா ஜெயிச்சிருவானோன்னு கட்சி அப்படியே மாறிட்டாங்க, இந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த சிதேக்கியா ராஜா கூட ஒரு இடத்துல நீங்க ரெஃபரன்ஸ கண்டுபிடிங்க, நான் எழுதி வச்சிருக்கேன், நான் சொல்ல நேரம் இல்ல. இந்த சிதேக்கியா ராஜா கூட சொல்ல, என்ன அந்த பாபிலோன் தேசத்து ராஜா ஓடி சென்ற அந்த யூதர் கையிலே என்னை அவமானப்படுத்த பரியாசம் பண்ண என்ன அவங்க கையில கொடுத்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லி இந்த சிதேக்கியா ராஜா எரேமியாட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அதை நீங்க கண்டுபிடிங்க. அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அரண்மனையில உள்ளவங்க, இந்த அரண்மனையில உள்ள ராஜா அவங்களெல்லாம் பிடிச்சி சத்ரு கையில ஒப்பு கொடுத்து பரியாசம் பண்ண விட்டுருவாங்க. அது என்ன ஒரு பயங்கரமான ஒரு நிர்பந்தமான நிலைமை. அது யார் கையில கொடுப்பானா, அவங்க பாபிலோன் மனுஷர் கையில இல்ல, பாபிலோனர் வசமா ஓடி போன யூதர் கையிலே பரியாசம் பண்ண ஒப்பு கொடுத்துருவானா. அதுதான் அதை இயற்கையிலே பயங்கரமான பனிஷ்மெண்டா. அப்படியாக ஒரு தேசம் தோக்கும் போது அவங்க பயம் எப்படி இருக்கும், ஐயோ அவமானப்பட போறோம், நாங்க எங்களை அவமானப்படுத்த போறாங்க, எங்க சொந்த ஜனங்களே அங்க ஓடி போய் இருக்காங்க, அவங்க கையில அங்க அவமானப்பட போறோம் என்று சொல்லி அப்படியே பயந்து குறுகி நாணி அப்படியே ஒடுங்கி போய் இருப்பாங்க. நான் அதை சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருந்தேன், நான் தான் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன்.
நான் தான் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னி கண்டுபிடிங்க எல்லாரையும் போய் சொல்லியிருந்தேன். நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணல, சரியா? அப்போ ஏன்னா விவரமா பேச நேரம் இல்லை, நேரம் ஆயிட்டே போகுது. அப்போ எபத்மலேக்குக்கு ஒரு விடுதலை கிடைச்சது மாத்திரம் இல்ல, நீ பயப்படுகிற மனுஷர் கையில நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. இன்னைக்கு இப்ப அநேக காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த காரியத்துல நம்ம மடங்கி போவதே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம விடுதலை. நான் அவமானப்பட்டுருவனோ என் வாழ்க்கையில, நான் வெக்கப்பட்டுருவனோ இந்த பிரச்சனையில், நான் வெக்கப்பட்டுருவனோ இந்த மனுஷர் என்னை அவமானப்படுத்துவாங்களோ, அநேகருடைய வாழ்க்கையில அப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம குடும்பத்துல எதனா நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம விரோதிக்கிறவங்க நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் ஆமா பைபிளை தூக்கிட்டு போனா பாரு அங்க பாரு அப்படின்னு சிரிப்பாங்களா இல்லையா? நம்மள பார்த்து அழுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனாலும் அங்க போய் சிரிப்பாங்க இல்லையா? அதுதான் இருக்கலே மோசமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் எபத்மலேக்கு எவ்வளவு நெருக்கமான இடத்துல இருந்து தூக்கி எடுத்தேன், விடுதலை பண்ணேன். ஏன்னா அவன் என்னையே நம்பி இருந்தான், அதனால நான் அவனை விடுதலை பண்ணேன். நான் பயப்படுகிற நிந்தையிலிருந்து அவனை நீக்கி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அதான் கர்த்தர் தம்மை தெரிந்து கொண்டவர்களுக்கு, தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீ அவமானப்படுவன்னு நினைக்கவே நினைக்காத, கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார் இல்லையா? அங்க எல்லாரும் அங்க விலங்கு போட்டு பாபிலோனுக்கு போக 1000 நிக்குது. எரேமியாவும் இந்த எபத்மலேக்கும் விடுதலையாகி போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்களா இருப்பான். கர்த்தர் நமக்கும் இரக்கம் பாராட்டுவார். நம்முடைய கடின இருதயங்கள் எல்லாம் மாறி போகணும். யாருக்கு விரோதமாக இருதயத்தில் கசப்புகளை வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் அதையெல்லாம் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே எடுத்து போட்டு பரிசுத்தம் அடைவோம். கர்த்தர் வருகை நாள் எப்போ இருக்கும் நமக்கு தெரியாது. அந்த வருகையில நம்ம ஆயத்தமாக, நம்ம ஜோடிக்கப்பட்ட மனாவெட்டிகளாய் காணப்படணும். தெரிந்து கொண்டவளுடைய நன்மையை கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே தரணும். அவன் கேட்க கூட இல்லை, ஜெபிக்கவே அவனுக்கு தெரியல. கர்த்தரை நம்பி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி வாயில இருக்கு, அந்த வார்த்தை நிறைவேறும் என்று நம்பி இருந்தான். அதனால எரேமியாவை தூக்கி விட்டான். அநியாயம் நடக்கும்போது பார்த்துக்கிட்டவனால சும்மா இருக்க முடியும். கர்த்தர் அவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். நம்ம கற்றுக்கொள்வோமா? நம்மளோட அற்பமானவங்க இருக்கலாம், ஆனா அவங்க கையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள, எபத்மலேக்கு வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இரக்கம் செய்யன்னு சொன்னார். கர்த்தரே நம்பி ஜீவின்னு ஆண்டவர் சொல்லி, ஆனா என் இருதயத்தை நான் கடினப்படுத்தி கொண்டு, எனக்கு எல்லாம் தெரியுங்க, எனக்கு யாரும் கத்துக் கொடுக்க வேண்டாம், எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், நாங்க எல்லாம் அடைந்தாயிட்டு மட்டும் தேறின நானே என்று சொல்லி அநே வேளையில இருதயத்தை கடினப்படுத்தி வைத்துக் கொடுங்க. அப்படி அல்ல. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுத்து, ஆண்டவரே எனக்கு ஒன்னும் தெரியல, ஆவிக்குரிய காரியங்கள் இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் இன்னும் எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம சிச்சுவேஷன் இன்னும் மாறாததா இருக்கு, நம்முடைய பிரச்சனைகள் இன்னும் மாறாததா இருக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்காக இந்த விசேஷமா ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம், இன்னும் என் வாழ்க்கையில என்ன மாறுதல் காணப்படணும், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க இருதயத்துல? கர்த்தரை நம்பாம நம்ம டிகிரியை நம்பிட்டு இருக்கிறோமா? பேங்க் பேலன்ஸ் நம்பி கொண்டிருக்கிறோமா? இல்ல இல்ல இல்ல. இன்றைக்கு கர்த்தரையே நீரே நம்பிக்கைன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீரே நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு வேலையை கொடுக்க முடியும், நீங்க தான் என் வாழ்க்கையில சமானத்தை கொடுக்க முடியும், நீங்க தான் என் குடும்பத்துல ரட்சிப்பை கொடுக்க முடியும், நீங்க தான் என் மகளுக்கு திருமணத்தை செய்து வைக்க முடியும், நீங்க தான் என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவரையே இல்ல என் பிள்ளை கட்டிக்காரன் படிச்சிருவான், அவன் படிச்சிருவான், எங்க போச்சு படிப்பெல்லாம், எங்கேயும் போல. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை எனக்கு தாங்க என்று சொல்லி கற்றுக்கொள்ளும். பாருங்க, இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். தாவீது வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு உங்க கண்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
22ஆம் 12. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் தேவ சேனை போல மகா பெரிய சேனையாய் மாறிவிட்டார். பாருங்க, தாவீதோட அநேகர் வந்து இணைந்து கொள்கிறத பார்க்கிறோம் தாவீது ராஜாவோட. அப்போ தாவீது ராஜா அந்த கட்டத்துல எப்படி நிலைமையில இருந்தா? ராஜாவா இருந்தானா? நீங்க வேத தரவு வாசிச்சிருந்தீங்கன்னா அந்த நேரம் ராஜாவாவே இல்ல, துரத்தப்பட்டவனா இருந்தான், காட்டில ஒளிந்து கொண்டு வாழ்கிறவனாய் இருந்தான். சவுலின் பட்டம் எப்பொழுது தாமேல வரும் என்று பயந்து 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 ஒளிந்து வாழ்ந்து கொண்ட அந்த நிலையிலே இருந்தான். அவன்கிட்ட ஏதாவது இருந்துச்சா? ராஜா இருந்துச்சா? சிங்காசனம் இருந்துச்சுன்னா? இது கிரவுன் இருந்துச்சா? கிரீடம் இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. அவனோட ஏன் வந்து சேர்ந்து கொண்டாங்க? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்து சேர்ந்து கொண்டு பெரிய மகா பெரிய சேனையாக தேவ சேனையை போல இருந்துச்சான் தாவீது பின்னால போற சேனை. நீங்க முதல்ல இருந்து அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் வந்து சேர்ந்தானு. அப்படியே நம்பர் வைஸா போட்டிருக்கு. இந்த கோத்திரத்துல இத்தனை பேரு, வில் வீரர் இத்தனை பேர், கவன் எறியறவங்க இத்தனை பேரு, ரொம்ப டீட்டெயில் அழகா போட்டிருக்குது, வாசிச்சு பாருங்க. அப்படியே சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த வசனத்துக்கு பிறகும் அநேக கோத்திரங்கள் வந்து சேர்ந்தத அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் சேர்ந்தாங்க தாவீதோட? தாவீது கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லையா? அவனுக்கு ஒரு நன்மை கட்டாயம் கிடைக்கும், அவனோட நானும் இணைந்து கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு தேவ சேனை போல ஜனங்கள் வந்து சேர்ந்து கொண்டாங்களாம். தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடியினாலே வாக்கு தத்தங்களை பெற்றவனாய் இருந்தான், கிருபையை பெற்றவனாய் இருந்தான். தாவீதுக்கு அல்ல கிருபை, நிச்சயமான கிருபை, கிருபை பெற்றவனாய் இருந்தான், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்தான், கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றவனாய் இருந்தான், வாக்கு தத்தங்களை பெற்றவனாய் இருந்தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அத அந்த ஜனங்கள் உணர்ந்து கொண்டு இவனோட நான் சேர்ந்து கொண்டா அவனுக்கு நன்மை கிடைக்கும் போது எனக்கும் கிடைக்கும் என்று சொல்லி ஏராளமா வந்து சேனையை போல சேர்ந்து கொண்டாங்களாம். அல்லேலூயா. இணைந்து கொள், கற்றுக்கொள்னு சொன்னேன், ரெண்டாவது குறிப்பா சொல்றேன் இணைந்து கொள் என்று சொன்னேன். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை கொண்டு கர்த்தரோட இணைந்து கொள் என்று சொல்லி பாருங்க. முன்னே சகோதரர் எல்லாம் முதல்ல அவனை தம்பி நல்ல தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா? சின்ன பையனா இருக்கும்போது இல்ல, அற்பமா நினைக்கப்பட்டான், அசட்ட பண்ணப்பட்டான். அபிஷேக பந்தி அங்க நடக்குது, இவன் இங்க இல்ல, ஆட்டு மந்தையில ஆட்டு பின்னால இருந்தான். யாராவது கூப்பிட்டாங்களா? வாப்பா. சரி, அபிஷேகத்துக்கா இல்ல, வந்து சாப்பிட்டுட்டு போப்பா, வீட்டுல ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு வனாந்திரத்திலே இருக்கே. யாராவது கூப்பிட்டு விட்டாங்களா? அவங்க அப்பா நினைச்சாங்களா? அம்மா நினைச்சாங்களா? அம்மாக்கு தானே நினைப்பு வரணும் இல்லையா? நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறாங்க. ஒரு புள்ள வனாந்தரத்துல வெயில்ல கிடக்கு, யாருமே நினைக்க. அவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதுலாம் என்றா அது ஒரு விசேஷ இடம் தேவனுடைய பார்வையிலே. அங்க வச்சுதான் கர்த்தர் ஒன்ன உயர்த்துவார். அதுலாம் அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அதுல்லாமுக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஆண்டோடைய பாத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி உயர்த்துவார். அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன்மாரு எல்லாரும் அவன் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள்ல நம்ம அற்பமா நினைச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்மோட வந்து சேர்ந்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது இருக்கலே சின்னவன் ஆயிரமாய் அங்கே உயர்த்தப்படுகிறத பார்க்கிறோம். சகோதரர் எல்லாம் அவன் கூட இருந்து, அது மாத்திரமல்ல சகோதரிகளுடைய பிள்ளைகள் யோவெல்லாம் சகோதரிகளுடைய மகன் தான். எல்லாம் வந்து நான் அவங்களுக்கு உதவி செய்ய, நான் வந்து போர் செய்யறேன் சொல்லி இந்த அபிசாய், யோவா, இவங்க எல்லாம் அந்த சகோதரியுடைய பிள்ளைங்க எல்லாரும் வந்து உதவி செய்ய முடியாது. பெரிய தேவ சேனையாக சேர்ந்து கொண்டு அவன் சேரும்போது தாவீதுக்கே ஒரு சந்தேகம் வந்துட்டு. அதுல 17 நம்ம வசனத்தை வாசித்து பார்ப்போம். அதே 12-17 வாசித்து போய் தாவீது புறப்பட்டு எதிர்கொண்டு போய் உத்தரவு கொடுத்து வாசிங்க. என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க
என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் அந்த பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக. என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில். அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு, எல்லாரும் வந்து கூட்டம் கூட்டமா தன்னோட சேர்றது பார்த்து பயம், சத்துருக்கு காட்டி கொடுக்கதான் வந்துட்டானு அப்படின்னா கர்த்தர் கேட்பாரு என்று சொல்லி அப்போ தீர்த்தம் வந்து இல்ல இல்ல நான் சமாதானத்துக்கு தான் வந்திருக்கிறேன்னு ஆவியானவர் இறங்கி அவனோட பேசுறான். பாருங்க, அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அவனோட வந்து சேர்ந்து கொண்டாங்க. எங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறதோ அந்த ஐக்கியத்துக்கு நீங்க வரணும். அல்லையா? என் வீட்டுல இருந்தா இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமே, ஏன் இங்க ஓடி வந்தீங்க? தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிற இடம். அல்லேலூயா! தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் ஊற்றப்படுகிற இடம். அல்லேலூயா! உங்க ஜெபங்களுக்கு எல்லாம் ஒருமனப்பட்டவங்களாய் நம்ம கேட்கும் போது ஒருமனப்பட்ட அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற இடம். இந்த ஐக்கியத்துல வந்து நீங்க சேர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா! வீட்டுல இருந்தே ஜெபிக்கலாமே, உங்களை யாரும் குச்ச வச்சு அடிக்க போறது இல்லையா? வீட்டுல இருக்கலாமே. என் பஸ் சார்ஜ் 10 ரூபா போட்டு வரணும், ஆட்டோ சார்ஜ் 100 ரூபா போட்டு ஏன் வரணும்? இல்ல, தேவனுடைய நன்மைகள் ஊற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த நன்மைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஐக்கியத்துல நீங்க இணைந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா! தாவீதுக்கு கொடுத்த கிருபையை கூட இருந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அங்க கொடுக்கிறத பார்க்கணும். பாருங்க, அநேகவேளை இந்த ஐக்கியத்துல ஒரு சில காரியங்கள் நம்ம இதை விட்டு பிரிய செய்கிறது. உதாரணமாக ஒரு மனுஷனை பார்க்கும் போது அது வாசிப்போம். யோனத்தான் என்று சொல்லப்பட்ட அவனுடைய நண்பன். பாருங்க, 1 சாமுவேல் 23:16-17 வாசிப்போம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் ரெஃபரன்ஸ் இன்னொரு ஆட்ட கரெக்டா சொல்லுங்க. 23:16-17 எல்லாம் கரெக்டா எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்க தாவீதின் இடத்துக்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, பாருங்க யார் யாருக்கு சொல்றான், நீ பயப்பட வேண்டாம். யோனத்தான் ரொம்ப பெரிய ஆள், அவன் சிங்காசனத்துல இருக்கிறதுனால அவன் பெரிய ஆளு போல தான் கையில தான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அல்லையா? நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருக்கு? ஆண்டவர் கருத்துல இருக்கு. அல்லையா? கரங்களை தட்டி கத்தார பயன்படுத்த சாபாரகராபானகர. என்ன ஒரு உற்சாகமே இல்ல? ஏன் உற்சாகமே இல்ல? கத்தோடி கையில இருந்து இருக்கு. அல்லையா? 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 மனுஷர் கையில இருந்து வரல, உன் சிநேகிதன் கையில இருந்து வரல, உங்க அப்பா கையில இருந்து வரல, உனக்கு தேவனுடைய கரத்துல இருந்து புறப்பட்டு வர. அல்லேலூயா! அல்லேலூயா! வாசிங்க வாசிங்க தொடர்ந்து. என் தகப்பனாய் சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. அவன் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். யோனத்தான் சொல்றத, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாசிங்க. சரி சரி சரி. சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, எனக்கு கொஞ்சம் உண்மை இல்லை இல்லையா? அவன் எதிர்பார்ப்பு என்ன? சவுல் கை கொல்லாதுன்னு தாவீதன் நினைச்சுட்டான். கரெக்ட் கரெக்ட். ஆனா வேற கை சவுல கண்டுபிடிச்சது இல்லையா? பெலிஸ்தர் கை கண்டுபிடிச்சது. பெலிஸ்தர் பட்டயத்தினால யோனத்தான் இங்க என்ன மனசுல நினைச்சிருக்கிறான்னு சொல்லும் போது, சவுல் செத்து போயிருவா, நம்ம எல்லாம் தாவீத ராஜாவா வச்சிருவோம். அப்ப ராஜாவா அவர் இருப்பாரு தாவீது, நான் அவருக்கு மந்திரியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். அநேக நாமளா சில காரியங்களை கற்பனை பண்ணிக்கொண்டு இது இப்படிதான் நடக்கணும். கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய நினைவுகளும் வேறாய் இருக்கிறது. அல்லேலூயா! யோனத்தான் அவன் கேட்கறத பாவமா இருக்கு. நான் பாவம் பழச்சு கிடந்து ஒரு மந்திரியாவது இருந்திருப்பானே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கல. ஏன்னு சொல்லும் போது ஒரு காரியம் அந்த யோனத்தான் வாழ்க்கையில நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனம் கூட உண்டு. சரி, 20:15 வாசிங்க.
கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஆ, ஒவ்வொருவரையும் பூமியிலே இராதபடிக்கு ஆ, வேர் அறுக்கும்போதும் வேற இருக்கும்போதும் நீங்கள் என்றைக்கும் உங்கள் தயவை என் வீட்டை விட்டு என்றைக்கு என் தயவு உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் அகற்றி விடாம பாருங்க, நீ ராஜாவா இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? சவுலின் குடும்பத்தை வேற இருப்பீங்க. அப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? என் குடும்பத்தை நினைச்சிடலாம். அது ஒண்ணு ஜபிச்சு வச்ச. அதனாலதான் அந்த யோனத்தான் குமாரனை தாவீது காப்பாத்தி வச்சான். பாருங்க, இப்ப ஏன் அது நடக்கல? ஏன் தெரிந்து கொண்டவளுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கல? தாவீதுக்கு கிடைத்த கிருபை ஏன் யோனத்தானுக்கு கிடைக்கலன்னு சொல்லி பார்க்கும்போது, அதே புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 20:43 ஏன் அந்த யோனத்தானுக்கு கிடைக்கல என்று சொல்லும் போது வாசிங்க. 20:43 வாசிங்க. பின்பு யாரு எழுந்து? தாவீது. பின்பு தாவீது எழுந்து புறப்பட்டு போனான், ஓடி போயிட்டான் தேசத்தை விட்டு. யோனத்தானும் பட்டணத்துக்கு போயிட்டான். அப்ப உறுதியா பிடிச்சிருந்தா தாவீதோடயே பிடிச்சு இருந்திருக்கணும்ல. அவன் ஏன் பட்டணத்துக்கு போனான்? இவன் காட்டுக்குள்ள அழுதுகிட்டே ஓடுறான். தாவீது அவன் பட்ட உபத்திரத்துல கொஞ்சம் கூட பங்கு எடுக்கல. அப்பாவை பிரியப்படுத்தணும், அப்பாவை துக்கப்படுத்த கூடாது. இன்றைக்கு உலக இந்த ஐக்கியத்திலே இருக்கிறோம், வாக்குத்தத்தங்கள் இருக்கிற ஐக்கியத்திலே இருக்கிறோம், ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டவர்களுடைய ஐக்கியத்திலே இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஐக்கியத்திலே இருக்கிறோம் தான். வெளியில ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கிறாங்க. வாக்கு தத்தங்களை கிருபையை பற்றி கொள்ளாதபடி உலக நேசத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன். அதனால தெரிந்து கொண்டவர்களுக்கு நன்மையை கத்தர் கொடுக்கும் போது என்னால் அந்த நன்மையை ருசித்து பார்க்க முடியவில்லை. இரட்டைத்தனமான வாழ்க்கை, வேறு விதமான வாழ்க்கை. ஐக்கியத்திலே வாழுகிறோம், ஆனா உலகத்துல போய் உலகத்துக்காக வாழுகிறோம். உலக நேசம் நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நன்மையை பகிர்ந்து கொடுக்கும் போது அநேக வேளையில அதுக்கு நம்ம அபாத்திரரா போ. நான் தான் ஜெபம் பண்ணேன், நான் தான் கூட்டத்துக்கு பண்ணேன், நான் தான் உபவாசம் பண்ணேன், நான் தான் ஞானஸ்நானம் எடுத்தேனே, நான் தான் காணிக்க கொடுத்தேனே, நான் தான் சபைக்கு அநேக காரியங்களை நீ சொல்லலாம். என் தேவன் இருதயத்தை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனத்தான் அவ்வளவு தாவீது மேல அன்பு வச்சிருந்தாலும் அது கடைசியில அவன் ஜீவன் அது தப்பு வைக்கல. இன்றைக்கு ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறான், நம்ம முழு இருதயத்தோட அன்பு கூறுகிறோமா? அறமனதோட குறமனதோட அன்பு கூறுகிறோம். சற்று நம்ம ஆராய்ந்து, நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்துக்கணும். இதுக்கு மேல நான் அதை குத்தி உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்பவில்லை, ஆண்டவரும் விரும்பவில்லை, நேரமும் விரும்பவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அது நெகட்டிவா ஒரு காரியத்தை சொன்னேன். எது செய்யக்கூடாதோ அதை நான் சொன்னேன். உலக நேசத்தையும் வைத்துக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நன்மைய கொடுக்காது. இப்ப ஒண்ணுமே தெரியாது. நான் கர்த்தர் நன்மையை கொடுக்கும்போது கூப்பிட்டு இந்தா 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 இந்தான்னு கொடுக்கும் போது உங்களை கூப்பிட மாட்டாரு, உங்களுக்கு நன்மை கிடைக்காது. இந்தா ஜெனிட்டா, இது இந்தா ஜெனிட்டா அதுன்னு கொடுப்பாரு. இந்த சகோதரி ராணி, இந்த ஜெயந்தி, இந்த சுசிலா, அவையும் என் பேர் வாசிக்கவே இல்லையா? ஆண்டவர் ஏன் வாசிக்கல? சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, இங்க ஒரு அபிகேல் என்று சொல்லப்பட்ட ஸ்திரீ, அது சீக்கிரமா நான் சொல்ல விரும்புறேன். 1 சாமுவேல் 25:31 வாசிப்போம். 25:31. விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது துக்கம் இராது. இததான் நீங்க கவனிக்க. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது அடியாளை நினைப்பீரா? என்ன ஒரு கிளவர் கேர்ள் பாருங்க. இப்ப பார்த்தா தாவீத பார்த்தா அவன் நமக்கு ஒரு வாழ்க்கை தர்ற மாதிரியா இருக்கான். பரதேசி மாதிரி ரோட்ல கிடக்குறான், பிச்சை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கர்த்தரால அழைக்கப்பட்ட அந்த கிருபையும் அபிஷேகத்தையும் பார்க்கிறான். ஒரு நாளிலே இவன் ராஜாவாய் வருவான் என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு தீர்த்தரிசன கண்ணு இருந்து. உங்களுக்கு அப்படியான ஒரு கண்ணு இருக்குதா?
ஆண்டவர் செய்ய போற நன்மைகளை தீர்க்க தரிசனமா அறிந்து கொள்கிற ஒரு கண்ணு இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா அவ்வளவு நாள் அவ வாழ்ந்த ஒரு நரகம் போல இருந்திருக்கலாம். அப்படி சொல்லப்படல பைபிள்ல. ஏன்னா ஒரு பைத்தியக்காரனோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிற, பயங்கர ஒரு கோபக்காரனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. வாழ்க்கையே நரகம் போல இருந்திருக்கலாம். ஆனா அவள் தனக்கும் தாவீதுக்கும் வைத்த வாழ்க்கையை அவனாலே அவனாலே காண முடிந்தது. இந்த நாபால் மரித்து போவான் என்று சொல்லி தரிசனத்தின் மூலம் காண முடிந்தது. அது சொல்லுகிறா, தாவீத தவறு செய்ய இடம் கொடுக்காதபடி வார்த்தைகளை கொண்டு என்னை நிறுத்தி விட்டு உங்களுடைய ஆண்டவர் உண்மை உயர்த்தும் போது, உமக்கு நன்மை செய்யும் போது அடியாளை நினைத்த ஒரு சின்ன ஜபம் தான் செஞ்சா, அது நிறைவேறிச்சு அவளுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. கூப்பிட்ட போது தாவீது கூப்பிட்டு அனுப்பின போது அவ என்ன பண்ண, அப்படியே போட்டுட்டு அப்படியே எழுந்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கர்த்தருடைய அன்பு உங்களை அழைக்கும் போது நீங்க எப்படி யோனத்தான் விட்டுட்டு வர இஷ்டம் இல்ல. தாவீது அழுதுகிட்டே ஓடிட்டான் காட்டுல. ஆனா யோனத்தானும் பட்டணத்துக்குள்ளே போயிட்டான். ஆனா இவ என்ன பண்ணுகிறா, கர்த்தரை முழுமையாய் நம்பினபடினார். கர்த்தர் தாவீதுக்கு நன்மை செய்வார் என்று நினைத்து காத்திருந்தாள். அவன் தாவீது என்னைக்கு கூப்பிட்டு விட்டான், எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கழுதையில் ஏறி அப்படியே போயிட்டா என்று சொல்லி பார்க்க. எதையா திரும்பி பார்த்தாலும் அவ்வளோ சொத்து சுதந்திரம் எல்லாம் இருந்துச்சு. நான் ரெண்டையும் உங்களுக்கு வச்சுப்பேன், உலகம் என்று சொல்லி இயேசுவின் அன்பு என்று சொல்லி ரெண்டையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பு. எந்த நேரம் கூப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு ஓடிட்டேன். நம்ம அப்படியே முழுமையா கர்த்தரை பின்பற்றுறோமா? இல்ல இல்ல, கொஞ்சம் மூட்டை கட்டிக்கிறோம் எதுக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் சட்டி பொட்டி எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு போறதுக்குள்ள ராஜா வந்துட்டு போயிருவாரு. ராஜராஜா எங்க இருக்காரு, அங்க பட்டயம் வருதுன்னு எழுந்து ஓடி இருப்பாரு. அங்க போய் நீ சும்மா நின்றுட்டு இருப்பாரு. கூப்பிட்ட உடனே எழுந்து அப்படியே ஏறி போனா சொல்லிப்பாங்க. தேவனுடைய அன்பு உங்களை அழைக்கும் போது, நல்ல தருணங்களை உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த தருணங்களை நழுவ விடாதீங்க. இல்லையா? என்ன தருணம், ஜெபிக்க தருணம் கொடுப்பாரு. தாவீது வந்து கூப்பிடுவாரு நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜெபின்னு சொல்லுவார், தருணம் கொடுப்பாரு. அந்த நேரம் ஜெபத்தை அசட்டை பண்ணிடுறோம். சுவிசேஷம் யாருக்கா சொல்லுன்னு சொல்லுவாரு, அந்த நேரத்தை அசட்டை பண்ணிடுறோம். அப்படியே உடனே கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. இன்னும் விவரமா பேசலாம், இன்னும் அநேக காரியங்கள் உண்டு பேச. அதனால நான் சீக்கிரமா கடந்து போக கீழ்ப்படுகிறோமா ஆண்டவருக்கு? ஜெபம் பண்ணுன்னா பண்றோமா? இன்னைக்கு காலையில வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணீங்களா? இல்லாத பட்சத்துல கர்த்தர் நன்மை எனக்கு செய்யணும் எப்படி நீங்க கேட்கலாம்? தினந்தோறும் அறியாலையில கர்த்தரை தேடி வேதத்தை வாசித்து ஜெபித்து துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்க வேலையில நீங்க செய்ய முடியாது அன்போடு நான் அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில அந்நிய பாஷையில பேசுனீங்களா? சத்தமா பேசலான்னு மனசுக்குள்ள பேசலாமே, ஒன்னும் தடை இல்லையே. உங்க மனசுக்குள்ள இயேசுவை துதிக்கலாமே, தடை இல்லையே. சிலர் வீட்டுல சத்தம் போடுவாங்க, காலையில எந்திரிச்சு வழக்க போட்டுக்கிட்டு என்ன கூச்சல் என்ன பண்ணுதுங்க. இதுங்க ஒரு சில இடங்களிலே, வசதி இல்லாத இடங்களிலே அப்படியா செய்வார். நம்ம வீடுகள், அநேருடைய வீடுகளிலே எத்தனை வசதி நமக்கு. வசதிகளை பயன்படுத்துறோமா? தனியா காத்திருந்து கொஞ்ச நேரம் தோத்தரிக்கிறோமா? அந்நிய பாஷையில பேசுறோமா? எந்திரிச்சோன்னே ஐயோ என் புருஷனுக்கு சோறு கட்டணும், என் புருஷன் காய் போட்டு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு பையெல்லாம் எடுத்து முதல்ல அந்த வேலை. முதலா தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரை முதல்ல வைங்க, கர்த்தரை முதல்ல வை. அல்லேலூயா. ஆகஸ்ட் 8ஆம் தேதி, கடந்த வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மரணத்துக்கு சமீபமாக இருந்தேன். நான் ஒரு வருஷமா கேட்டுருக்கேன், ஆண்டவரே மரண வாசல்ல இருந்து என்ன தூக்கி எடுத்துட்டீங்க, அப்படியே என்ன ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே என்ன கூட்டு போயிருக்கலாமேன்னு கேட்பேன். ஆண்டவரே இன்னொரு 100 பிரசங்கம் பண்ணேன் எனக்காக, அதுக்கு தான் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கேன், வேற எதுக்கும் உனக்கு நான் ஜீவனை கொடுத்து வைக்கல.
1 வருஷமா கேள்வி கேட்டு இருந்தேன். நேத்து தான் எனக்கு பதில் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் பிரசங்கம் பண்ணேன், இப்ப என்னாச்சு? அந்த கிருபை ஆண்டவர் எனக்கு தரணும், மறக்காம தரணும். அல்லையா? நான் ரொம்ப புத்திசாலி இல்ல, கடந்த யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த 18ஆம் தேதி ஜெபம் நடந்தது. கர்த்தர் என்னையும் நிறுத்தி பயன்படுத்தினார். நினைச்சு பாக்குறேன், இங்க உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் ஒரு 15 பேர் PhD வாங்கினவங்க. ஐயோ, நான் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சிருந்தேன்னா நான் எந்திரிச்சு நின்றுக்க மாட்டேன். அதுக்கு பிறகுதான் இப்பதான் யோசிச்சு பாக்கேன், பத்மபூஷன் வாங்கின விருது வாங்கினவங்க எல்லாம் திறந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஐயோ, அவங்க முன்னாலேயா நான் நின்று ஆண்டவரே. தாழ்த்தும் போது கிருபையை கூட கொடுக்கிறார். நம்முடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமே அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி நான் எழுந்து வருவேன். பலனும் கிடையாது, ஞானமும் கிடையாது, தகுதியும் கிடையாது, குப்பை அழுக்கு. அதை தான் நீங்க நிறுத்தி வைக்கிறீங்க ஆண்டவர். என்னுடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி. பாருங்க, இங்க அபிகாயில் உடனே கீழ்ப்படிந்தார். ஜெபம் பண்ணு, நான் உடனே ஜெபம் பண்ண. அதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. 35 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது அப்படிதான் இருக்கும். போய் படுக்கலான்னு படுவேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன் கீதா அப்படின்னு பாருங்க. உடனே அப்படியே களைப்ப பாக்குறதுல அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னு திரும்ப கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்க விடாதா அப்படின்பாரு. இப்படிதான் சொல்லுவாரு. அந்த சின்ன காரியங்களுக்கு கீழ் உடனே பைபிளை எடுத்து வாசி. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண வாசலுக்கு போனாலும் தூக்கி எடுத்து வச்சு வாசி, பைபிளை வச்சு. அதுக்கு தான் ஜீவனை கொடுத்துருக்காரு, வேற எதுக்கும் ஜீவனை கொடுக்கல. ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, அபிஷேகத்துல கூட்டத்தை நடத்து. நேருக்கு அற்பமா இருக்கும் நாங்க பேசுறது, ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஒரு சிலரையாவது கர்த்தர் சந்திப்பார் என்ற விசுவாசத்துல நான். அபிகாயில் கீழ்ப்படிதல். நீ அவ சொன்ன காரியங்கள் மற்றதெல்லாம் அநேக அறிந்திருப்பீங்க. அவ எனக்கு என்ன அந்த பிக்சர் எப்போதும் அதுதான் மனசுக்குள்ள நிக்கும். தாவீது கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாலாம், உடனே எல்லாத்தையும் போட்டு அப்படியே கழுதையில அப்படியே போயிட்டாலாம். ஐயோ, 4 புடவை எடுத்து வச்சுக்கலாமே, நம்ம என்ன அப்படிதான் இருப்போம் இல்லையா? இவ்வளவு ஆஸ்தி இருக்கு, சரி இதெல்லாம் நம்ம என் பேருக்கு தான், என்னைக்குனாலும் நான் வந்தா நான் தான் இத ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு எழுதி பில் எதுவும் வச்சுட்டு போல. அவ பாட்டுக்கு போனா எப்படியா போய் தொலையட்டும் எல்லாம் அப்படின்ட்டு அப்படியே தாவீது மட்டும் இருந்தா போதும்னு எந்திரிச்சு ஓடுனா. அல்லையா? கீழ்ப்படுதல். தேவனுடைய அன்புக்கு அப்படியா கீழ்ப்படுகிறோமா? உலகத்தை அப்படியா வெறுக்கிறோமா? பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளு. இந்த ஒரு மனசை குறித்து நான் சொல்லு, இந்த ஐக்கியத்தை குறித்து நான் சொல்லு. அப்படியா இருக்கும்போது கர்த்தர் தெரிந்து கொண்ட வேண்டிய நன்மையை உங்களுக்கும் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னுமா பார்க்கும்போது கர்த்தரோடு அப்படியா இணைந்து கொள்ளணும். கற்றுக்கொள்ளு, இணைந்து கொள்ளு அப்படின்னு சொன்னேன். பாருங்க, இங்கே பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 to 20 வரைக்கும் நீ வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நான் இப்பொழுது விவரமா நான் பேச விரும்பல. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மருத்துவச்சிகள் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் ஏன் சொல்றேன்னா 2 பேர் போட்டிருக்கு. அவங்க எபிரேய மருத்துவச்சிகள். ராஜா கூப்பிட்டு பேசுறாரு, நீ என்ன பண்ண, மனையில இருக்கும் போது குழந்தை பிறக்கும் போது ஆம்பளை பிள்ளைன்னா என்ன பண்ண, உடனே நசிக்க அப்படியே போட்டுரு அப்படி, நான் உனக்கு இறக்கம் பாராட்டுவேன், நான் உனக்கு நல்ல உதவி பணம் எல்லாம் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களாம், கர்த்தருக்கு பயந்து அப்படி செய்யலையாம். கர்த்தருக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாத்தினாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது இது நிமித்தம் 20ஆம் வசனம், தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி. பாருங்க, யார் கையில நன்மை வருது? இன்னும் சத்தமே இல்ல, உங்களுக்கு எல்லாம் விளங்கலையா? விளங்குதா? யார் நன்மை செய்தா மருத்துவச்சிகளுக்கு? பார்வோன் தான் செஞ்சான்ல. பார்வோன் சொன்னான் நன்மை தருவேன்னு சொன்னான். ஆனா தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தாராம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது தேவன் நமக்கு நன்மை செய்வார். இந்த இஸ்ரவேல் படுகிற உபத்திரத்திலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள்
அவங்களுக்கு வந்த உபத்திரம் எனக்கும் வருமே அப்படின்ட்டு நான் பார்வான் கட்சியில போய் சேர்ந்தாங்களா? இல்லை இல்லை இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு நன்மை செய்தார்கள், எபிரேய குழந்தைகளுக்கு நன்மை செய்தார். இது நம்ம கர்த்தர் நன்மை செய்தார், அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தார் என்று சொல்லி நம் கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்குதா? அது இருக்கும்போது கர்த்தர் தெரிந்து கொண்டோடைய நன்மையை நமக்கும் செய்வார். அல்லேலூயா. அவளுக்கு கிருபை கொடுக்கும்போது நமக்கும் நன்மை செய்வார் நிச்சயமா. இன்னும் ஏராளமான காரியங்கள் உண்டு, ஆனாலும் ஒரு சில காரியங்களை பாருங்க. இங்கே மோசேயை குறித்து பார்க்கிற எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். 23, 24 வாசிப்போம். மோசே 23, 24 வச்சுங்க. விசுவாசனாலே தான் பெரியவனான போது வெறுத்து அந்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எழுத்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்தவம் தவறு நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். பாருங்க, இங்க மோசைக்கு முன்னால 2 வைக்கப்படுது, 2 காரியம். ஏத்தின் பொக்கிஷம் அரண்மனை வாழ்க்கை, அவன் வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணான்? தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன இருக்கு? துன்பம், பாடு, அதை தெரிந்து கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எதோட நம்ம இணைத்து கொள்ளணும்? தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனங்களோட நம்ம இணைத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அதன் மூலம் தேவனோடு நம்ம இணைந்து கொள்கிறோம். தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தெரியும். உலகத்தோட, ஏத்தின் அரண்மனை வாழ்க்கையோடு, ஏத்தின் பொக்கிஷங்களோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வெறுத்து விடும். இன்றைக்கு பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் தாம் தெரிந்து கொள்றவர்களின் நன்மையை நமக்கு நிச்சயமாகவே தரும். 106ஆம் சங்கீதம், அது வாஸ்து நம்ம முடிப்பா. நேர் பிந்தி வந்தீங்க, நீங்க அந்த சங்கீதம் என்னன்னு நீங்க கேட்கல. 4-5 வாசிப்போம். 106ஆம் சங்கீதம். கர்த்தாவே, நல்ல கவனிக்க, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டும்படி உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், உம்முடைய ரட்சிப்பினால் என்ன நீங்க சந்தித்தரலும். ஆண்டவர் ரட்சிக்கும் போது அது பூரண ரட்சிப்பா இருக்கும், ஒரு சந்தோஷமான ரட்சிப்பா இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ரட்சிப்பா இருக்கும். உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பினாலே என்ன சந்தித்தரலும் என்று சொல்லி இந்த ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தரலும் என்று சொல்லி உங்களுக்கு நினைப்பு வரும்போதெல்லாம், சோர்வு வரும்போதெல்லாம், துக்கம் வரும்போதெல்லாம், ஏமாற்றம் வரும்போது, கவலை வரும்போது உங்களுடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தரலும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் ஜெபிங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். 15ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்து விடுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும்.